Hello friends, போன வீடியோவில் நம்ம எப்படி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பண்ண ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, ஃபார்ம்ஸ் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் GST REG 14 நம்ம என்னைக்கு டீட்டெயில்ஸை ஜிஎஸ்டியில் சப்மிட் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த டேட்லேருந்து 15 நாளைக்குள்ள GST REG 14 சப்மிட் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம ஃபார்ம் இன்றைக்கி நம்மளோட எக்ஸாம்பிள் அட்ரஸை மாற்றுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு என்டிட்டி அதோட அட்ரஸை மாற்ற நினைக்கிது. ஸோ அந்த அட்ரஸை மாற்றின டேட்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே GST REG 14ங்கிற ஃபார்மில் இந்த மாதிரி நான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். சப்போஸ் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் நம்ம கொடுத்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கலாம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா GST REG 15 கொடுத்துருவார். விச் மீன்ஸ் ஓகே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி GST REG 15 கொடுத்துருவார். சப்போஸ் அன்ஹாப்பி, அவருக்கு மாற்ற விருப்பம் இல்லை, ஏதோ நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பத்தலை அப்படின்னு அவர் நினச்சிட்டாருன்னா திரும்ப நம்ம போனதில் நோட்டீஸ் என்ன ஃபார்ம் பார்த்தோம், GST REG 03 பார்த்தோம். அதே ஃபார்மில் திரும்பவும் அனுப்புவார். என்ன நோட்டீஸ் அனுப்புவார்னா, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பத்தலை, கம்பல்சரியாக நீங்கள் வேறு ஒரு திரும்பவும் வேறு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவார். கொடுத்துட்டார். அவர் இப்போ அன்ஹாப்பி நோட்டீஸ் கொடுத்ததுக்கு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் நம்ம திரும்ப ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பணும். என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GST REG 15 அதுக்கு ஏற்ற மாதிரி GST REG 15க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GST REG 15ங்கிறது கரெக்டாக நம்ம மாற்றி கொடுக்குறது. GST REG 15 வரப்போகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக மாற்றி சப்மிட் பண்ண போகிறது GST REG 15. சப்போஸ் அப்படி முடியலை, ரெஸ்பான்ஸ் அன்சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம், நான் மாற்றலை அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான இதில் நம்மளோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா கம்பல்சரியாக கரெக்டான அட்ரஸாக கொடுக்கணும், அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் கொடுக்கணும். அதுதான் மாற்றுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.